ஹலோ கைஸ், இன்னைக்கு டே விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா அவுட்டோரில் வந்து நான் ஸ்லிப் பார்க்கிங் டைல்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்மளோட ஏரியா வந்து கொஞ்சம் தாழ்ந்து இருக்கிறனால அதில் மண் போட்டு ஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நாங்கள் கிராவல் மண் தான் கேட்டிருந்தோம், ஆனால் அது கிடைக்காதனால எம்சாண்டோட வேஸ்ட்டு கிளே வந்து ஃபில் பண்ணுறதுக்காக அன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை ஃபில் பண்ணிட்டு சைடில் வந்து கார்டனுக்காக அதை வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு அதுக்கான ஒர்க்கு தான் நடக்குது. பார்ட்டிஷன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா மொத்தமாக சேண்ட் ஃபில்லிங் தான் நடந்து, சேண்ட் ஃபில்லிங் ஒரு வழியாக முடிச்சுட்டு மொத்தமாக லெவல் பண்ணிட்டோம். ரெயின் வாட்டர் போகிறதுக்கான ஸ்லோப்பிங்கையும் கரெக்டாக வந்து கொடுத்துட்டோம். கடைசியாக ஒரு வழியாக காங்கிரீட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ணி அதையும் நம்ம ஒரு வழியாக போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக ஒருக்கா வந்து லெவலிங்கை வந்து செக் பண்ணிட்டோம். இந்த காங்கிரீட்டுக்கு மேலே தான் நம்ம இனி பார்க்கிங் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளைண்ட்டுக்கு வந்து உடனே ஹவுஸ் வார்மிங் எடுக்கணும்னு சொன்னனால அதனால தான் வந்து ஃப்ரண்டில் வந்து காம்பவுண்ட் எலிவேஷன் ஒர்க்கு, கேட் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாமே சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா சிஎன்சி லேசர் கட்டிங் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக 2mm மைல்டு ஸ்டீலில் தான் இதை பண்ணியிருக்கோம். பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து ஆன்டி ரஸ்ட் ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே டாப் கோட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ரஸ்ட் ஃபார்மேஷன் இருக்காது. ஸோ இதேமாரி உங்களுக்கும் வீடுகள் ஏதாவது கட்டணும், ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கட்டி தரணும் அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.